சந்திரனோட வம்சமா இருக்கிறதுனால சந்திரன் புதன் அடுத்தது புரூரவசு, அதனால சந்திர வம்சம்னு வச்சுட்டான். இந்த புரூரவசுக்கு எப்பேற்பட்ட மகாத்மான்னு சொல்றேன். ஆச்சரியமான தபஸ் பண்ணினவன். அவனோட தபஸுக்கு ஊர்வசின்னு சொல்லக்கூடியதான அப்சரஸ்திரீ இவனோட பூலோகத்துல வசிச்சான். தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவதைகள் உடம்பு வேர்க்காது, தேவதைகளுடைய முடி நரைக்காது, தேவதைகள் உடம்புல சந்தனம் பூசிண்டா அது காயாது, தேவதைகள் புஷ்பம் வச்சிருந்தா அது வாடாது, தேவதைகளுக்கு எம இருக்காது, தேவதைகளுடைய கால் பூமியில படாது. அது மாதிரி ஒரு புஷ்பம் போட்டுண்டா, ஒரு சந்தனம் செஞ்சு போட்டுண்டா, ஒரு மணி நேரத்துல நம்ம உடம்புல உள்ள வேர்வையோட அது கலர்ந்து என்ன நாத்தம் ஆடுறது நீங்க பாக்குறமே. நம்ம இப்படி நாட்டம் பிடிச்ச ஒரு மனுஷனோட நாற்றம் இல்லாத ஒரு பெண்ணு குடும்பம் நடத்துவலும். இவன் புண்ணியத்துக்காக வந்தாலும் புண்ணியத்துக்காக இவனோட குடும்பம் நடத்தினான். இவன் புண்ணியம் தீர்ந்த உடனே கிளம்பிட்டான். இவன் எங்க போனான்னே தெரியல. ஒரு சமயம் குருக்ஷேத்திரமா மானசரோவரோ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இவளை பத்தின நினைவோடையே பைத்தியம் மாதிரி சுத்தறான் இந்த புரூரவசு. அவளை பார்த்த உடனே அவளை பார்த்து இவன் ஒரு கானம் பண்றான். அயே ஜாயே பத்ரே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான இந்த சூக்தம் ஊர்வசிய குறிச்ச சூக்தம். இது ரிக்வேதத்துல இருக்கு. ரிக்வேதத்துல இந்த ஸ்ரீ சூக்தம் பூசூக்தம் இப்படி சொல்ற மாதிரி ஊர்வசிக்காக ஒரு சூக்தம் இருக்கு. இந்த சூக்தத்தை எதிர்த்து சொல்லணும்னா ஸ்திரீ காமோத்சர ஊர்வசி அப்படின்னு ஸ்திரீ போகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவா அந்த சூக்தத்தை சொல்லணும்னு இருக்கு. சௌக்கியமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவன். இது இவன் புரூரவசு பாடினதுதான். அந்த சூக்தத்தை சொல்லி கூப்பிட்டான். அவ சொன்னா, நாங்கெல்லாம் தேவதைகள், மனுஷியா மாதிரி பிரியத்துக்கு எல்லாம் பந்தப்பட மாட்டோம். உட புண்ணியம் இருந்தது, நான் வந்தேன். உன் புண்ணியம் தீர்ந்து போயிடுத்து, நான் கிளம்பிவிட்டேன். திருப்பி நான் வேணும்னா நீ திருப்பி புண்ணியம் பண்ணு அப்படின்னா. புண்ணியம் பண்ணினா அது பத்தல்ல. எந்த அளவுக்குன்னா, இவன் கிளம்பி தேவலோகத்துக்கு போயிட்டான். முதல்ல அவ தங்கினா, அப்ப கடைசியில இவன் போனா. அங்க போனா அவ சொல்லிட்டா, என்னோட இருக்கலாம், கீழே இருந்தா மாதிரி உனக்கு கட்டுப்பட்டு நான் இருக்க மாட்டேன், எனக்கு கட்டுப்பட்டு தான் நீ இருக்கணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன இதை வச்சுக்கொண்டு ஒரு வெத்தலை பாக்கு பொட்டியை கொடுத்தா அவளுக்கு. யாருக்கு? புரூரவசு. இவ தேவதாசியா இருக்கிறதுனால தாம்பூலம்ங்கிறது ஸ்வீகரம் பத்ரம். ரொம்ப பேருக்கு என்ன நினைச்சிருக்கா, தாம்பூலம்னா அது கெட்ட பழக்கம் நினைச்சிருக்கா. அப்படி கிடையாது. வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது கெட்ட பழக்கமா இருந்தா எல்லா பூஜையிலையும் வெத்தலை இல்லாம பண்ணுவோமா? நம்ம வெத்தலையும் பாக்கும் தசவித பரிமளத்தோட போட்டுக்கிறது கிரகஸ்த தர்மம். ஒரு நாளைக்கு 2 வேளை போட்டுக்கணும். அது கிரகஸ்த தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கும். அது மனசு எப்போதும் உற்சாகமா இருக்கும், ஜெரிமான சக்தி இதுவா இருக்கும். இத பிரம்மச்சாரியும் தொடக்கூடாது, சன்னியாசியும் தொடக்கூடாது. அதான் உள்ள விஷயம். இந்த வெத்தலைய பிரம்மச்சாரியும் போட்டுக்க கூடாது, சன்னியாசிகளும் போட்டுக்க கூடாது. அதனால அவன் வெத்தலை பாக்கு போட்டி வச்சிருந்தா, கொஞ்ச நாளைக்கு வெத்தலை பாட்டி போட்டி வச்சுன்னா அவளோட போனா, அப்புறம் அவனுக்கு அழுத்து போயிடுத்தாரு. ஊர்வசின்னா அவ சொன்னா, பொழுது முடிஞ்சா 24 மணி நேரம் என்ன ஊர்வசின்னா, வேற வேலை கிடையாது அவனுக்குன்னு கேட்டா. கரவத்து பாததாடிதா அப்படிங்கிறது மகாபாரதம். இந்த கழுதைய தொட்டா டபார்னு உதைக்கும். அது கழுதைய பார்த்தவாளுக்கு நான் சொல்றது தெரியும். கழுதை மேல நீங்க எங்க கை வச்சாலும் உடனே உதைக்கும். அது அதோட சுபாவம். அது மாதிரி இவன் கூட்ட உடனே அவ உதைக்கிற மாதிரி வார்த்தைகளை சொன்னா, அவன் நினைச்சான், இத்தனை அஸ்வமேதம் பண்ணி இத்தனை சோமயாகம் பண்ணது உன் பின்னாடி வெத்தலை பாக்கு போட்டியை தூக்கிறதுக்கா?
இதுக்கு ஏன் என் புத்தி இப்படி போச்சு, ஏன் இந்த புத்தியானது அல்பமான சுகத்துல ஈடுபடுறது அப்படின்னு தன்னைத்தானே ஆத்ம பரிசீலனை பண்ணிட்டு அவன் ஞானியா போயிட்டான்னு அவன் சரித்திரம் மேல. அந்த புரூரவ வம்சத்துல துஷ்யந்தன் ஒரு சக்கரவர்த்தி. பௌரவானாம் வம்சகரஹ துஷ்யந்தோ நாம வீரியவான் பிருத்திவ்யாஷ்சதுரந்தாயாஹ கோப்தா பரத சத்தமாம். இவன் அந்த துஷ்யந்தன் என்ன பண்றான், மகா பராக்கிரமசாலி, பலே விஷ்ணு சமஷ்டாசீதி தேஜதா பாஸ்கரோபமா. பலத்துல மகாவிஷ்ணு மாதிரி இருப்பான், தேஜஸ்ல சூரியன் மாதிரி இருப்பான். ஒரு நாளைக்கு இவன் காட்டுக்கு வேட்டையாட போறத அந்த மிருகங்களை குறி வச்சுட்டே ஒரு ஆசிரமத்துக்குள்ள போயிட்டான். ஒரு மான குறி வச்சு அந்த மான் ஆசிரமத்துக்குள்ள உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யறவா பின்னாடி போய் நின்னுது. இவன் குதிரையில போய் இதை அடிக்க போனா அங்க உள்ளவா சொன்னா, ராஜன்னு இது காட்டு மான் இல்ல, இது வளர்ப்பு மானுது, இது அடிக்காதீங்க, ஒண்ணு இது நாங்க வளர்க்கிற மானுது, இது அடிக்க கூடாதுன்னு. அந்த கூட்டத்துல பார்த்தா ஒரு பெண் இருக்கா. இது என்ன ஆசிரமம் அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நர சகச்சந்த திருஷே தீமான் நனந்த பிரதிமாவனம் ஆசிரம பரம் ரம்யம் ததர்ச மனோரமம் நரநாராயணஸ்தானம் கங்கையேவோபசோபிதம் கதः பிதா மே பகவான் ஃபலான்யார்த்து ஆஸ்ரமாத் தாம் திருஷ்ட்வா ச வராரோஹாம் ஸ்ரீமதீம் சாருபாஷினீம். ஆச்சரியமான ஒரு ஆசிரமமா இருக்கு, நீ யாருன்னு கேட்டான். இது நரநாராயணர்கள் தபஸ் பண்ற இடம். இது கண்வர்னு ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம். உடனே அவன் சொன்னா, நீ நான் அவரோட பெண்ணுன்னு சொன்னாள் அவன். ஒரு ரிஷின்னா பிராமணர், பெண்ணு அப்படின்னா பிராமண பொன்னார். ராஜா சொன்னா அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னா. நான் பொண்ணா இருக்க முடியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்னா, உன்னை பார்த்தா என் மனசுல ஆசை வருது. கவனிச்சு கேள்வி, எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்த தேசம்னு சொல்ல. உன்னை பார்த்தா என் மனசுல ஆசை வருது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என் மனசு என்னைக்கும் அதர்மத்துல போனதே கிடையாது. என் மனசு என்னைக்கும் அதர்மத்தை ஆசைப்பட்டதே கிடையாது. என் மனசானது தர்ம பாதையில தான் போகும். எப்ப ஒன்ன என் மனசு விரும்புறதோ அப்ப நீ பிராமண பொண்ணா இருக்க முடியாது. மூலத்தை சொல்லுன்னா அதுக்குள்ள உள்ள தோழிகள்லாம் சொன்னா, ராஜன்னு வாஸ்தவம் தான், இவ பிராமண பொண்ணு இல்லை, இவர் விஸ்வாமித்திரர் கத்திரியரா இருக்கும் போது பிறந்த பொண்ணுங்க. அது ஒரு கதை, அது தொட்டு போகும். அது விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் பெரிய யுத்தம். ஒரு காலத்துல சாதுக்களை பாகவதால பிராமணால ஆத்துல கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவளுக்கு சன்மானங்கள்லாம் பண்ணி கொடுப்பா. அவ சௌக்கியமா இருக்கணும்னு நினைப்பா. இப்ப வாத்தியார் கார்ல போறாருங்கிறான். வாத்தியார் ஏன் கார்ல போக கூடாதா? அவருக்கு அதுக்கு தகுதி கிடையாதா? அவர் நல்ல வீட்டுல இருக்கக்கூடாதா? அவர் அவாவா உழைக்கிறோம், அவாவா சம்பாதிக்கிறா, அவாவா சௌக்கியமா இருக்கும். அதுதானே விஷயம். நம்மளை விட எத்தனையோ பேர் வசதியா இருந்தாலும் நம்ம கிட்ட 5 ரூபா வாங்குறவரை சௌக்கியமா இருக்காரு. நீ போடுறது பிச்சை இல்ல, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிச்சை வேற, தர்மம் வேற, தானம் வேற. நீங்க கூப்பிட்டு சிரார்த்தாதி காரியங்கள்லாம் பண்றதெல்லாம் உங்க சௌக்கியத்துக்காக பண்றேன். இது இல்லைன்னா வேற விருத்தி இருக்கு.
பிராமணாளுக்கு. இப்ப நாம பண்றது முழுக்க நம் க்ஷேமத்துக்காக தான் பண்றது. அப்ப நாம அவ சௌக்கியமா இருக்கான்னு நினைக்க கூடாது. விஸ்வாமித்திரர் என்ன அவர் பண்ண தப்பு அதுதான். வசிஷ்டர் வீட்டுக்கு வந்தார். வசிஷ்டர் சைன்யத்தோட வந்திருந்தார். நீ ஆதித்யம் பண்ணிக்கோ, சாப்பிடுன்னார். ஒரு சின்ன 10க்கு 10 குடிசையில நீங்க இருக்க. வசிஷ்ட குஹான்னு இருக்கும். இந்த ரிஷிகேசன் தாண்டி மேல போனேன்னா வசிஷ்ட குஹான்னு இருக்கும். இதுல நான் வந்திருக்கிறது 16,000 பேரோட வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி சாப்பாடு போட முடியும்னா அதுக்கு அவர் சொன்னார், அதை பத்தி உனக்கு என்ன கவலைன்னு கேட்டார். எல்லாரும் எல்லாத்தையும் பத்தி கவலைப்பட்டு குட்டிச்சவரா போறது காரியம். அவள்கிட்ட டிபார்ட்மெண்ட் பிரிச்சு விடுற மாதிரி ஒப்படைக்க கூடாதோ. என்ன ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டாருன்னா மாமா ஆச்சாரமா சாப்பாடு போடுங்கன்னா முடிஞ்சு போயிடுது. உங்க மாமிக்கு உடம்பெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்கா, உங்க ஆத்துல ஜலங்கள்லாம் வரதா, கேஸ் சிலிண்டர் இருக்கா, கரிகாலாம் வாங்கிட்டேல, மாமியே சமைப்பாளா, இந்த விசாரம் எல்லாம் எனக்கு என்னத்துக்கு? ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டா போய் சாப்பிட்றது தானே வேலை. அது மாதிரி உன்னை சாப்பிடுன்னு சொன்னா நான் எப்படி சாப்பாடு போடுவேன்னு உனக்கு என்ன கவலைன்னா, இல்ல எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா காமிக்கிறேன் பாருன்னு. நந்தினின்னு காமதேனுவோட புத்திரி. இது பின்னாடி இதே கதையிலையும் வரும் மகாபாரதத்துல. இன்னொரு இடத்துல வசுக்கள் திருடின்னு போவாது, அதனாலதான் பீஷ்மர் பிறக்கிறது. அந்த நந்தினிங்கிற பசுமாடு காமதேனுவோட புத்திரியர். அந்த பசுமாட்டை கூப்பிட்டார், அது வந்தது. இத்தனை பேர் வந்திருக்காப்பா, நீ சாப்பாடு போடுன்னார். எத்தனை மணிக்கு டேபிள் போடணும்னு கேட்டுக்கிறது. இந்த கேட்ரிங்னு வந்திருக்கு பத்தியில, இது முதல்ல வந்த போது எங்களை மாதிரி உள்ள வைதீகாலுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருந்தது. சில ஆத்துக்கு வைதீகத்துக்கு போனோம்னா, அந்த காலத்துல எல்லாம் வைதீகத்துக்கு போன உடனே மாமியை கூப்பிட்டுட்டே இருக்கணும். மாமி ஒரு நிமிஷம் நில்லுங்கோ பக்கத்துல தொடுங்க. ஏன்னா மாமி சமைச்சுட்டு இருப்பா. கூட்டு மாமி வந்ததுக்கு அப்புறம் தான் காரியம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேட்டரிங் வந்த உடனே மாமி எங்களோட சப்ளா கொண்டு உட்காந்துருவா. எங்களுக்கு ஜபம் ஓடாது. உள்ள சமையலே ஆகலையே, இவ சாப்பிட சொல்லியிருக்காளே, எங்கேருந்து சாப்பாடுன்னா ஒரு 11 மணிக்கு வேணா இறங்கு. இது ஆரம்பிச்ச காலத்துல சொல்றேன் நான். இது மரியாதான் வேற சொல்லுவாவா. அதுக்கப்புறம் இப்ப அதெல்லாம் நின்று படிச்சு வச்சுக்கோங்க, சாப்பிடறதே கிடையாது வெளியில. இதெல்லாம் ஆரம்ப கருத்தே உள்ள நடந்த குளறுபடிகள். சாப்பிட்றதா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த கேட்டரிங் வர்றதுங்கிறதே எங்களுக்கு அதிசயமா இருக்கும். அது மாதிரி ஏன்னா இது மாதிரி சாப்பாடு எப்ப தெரியுமா போடுவா? ஒருத்தர் காலம் ஆயிட்டா, காலமான ஆத்துல சமைக்க கூடாதுங்கிறதுக்காக பந்துக்கள் ஆத்துல சமைக்க சொல்லி வீட்டை எடுத்த உடனே புண்ணியாக வாசனை பண்ணி அலம்பி விட்டுட்டு அந்த அண்டாவா கொண்டு வைப்பா. அப்ப பார்த்ததுதான் அது. இவர் என்ன பண்ணார், இந்த நந்தினி எல்லாருக்கும் அப்படி உடம்ப சிலிர்த்துறது எல்லாம் இறங்கினது. விஸ்வாமித்திரருக்கு அந்த சாப்பாடு சாப்பிட முடியல. ஷட் ரசம், 4 வகை உணவு, 6 ரசம் சுவை. இது சாஸ்திரங்கள்ல திரும்பி சொல்லும். சதுர்விதமான போஜ்யம்ங்கிறோம். அப்படின்னா என்ன சார்னா, 4 வகை உணவுன்னா என்ன? கடிக்கிறது, முழுங்கிறது, குடிக்கிறது, நக்கிறது. ஒரு பதார்த்தத்தை கடிச்சு சாப்பிடுவோம், ஒரு பதார்த்தத்தை முழுங்குவோம், ஒரு பதார்த்தத்தை குடிப்போம். தேனை எப்படி சாப்பிடுவேன்? அப்ப சாப்பிடுறது 4 வகை இருக்கணும். பதார்த்தங்கள்ல 4 வகை, 6 சுவை. இதோட அப்படி சாப்பாடு நடக்க விஸ்வாமித்திரர் சொன்னார், சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த பசுமாட்டை கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு அவர் சொன்னார், இது யஜ்ஞ பசு, அது யாகத்துக்காக பால், தினம் அக்னிஹோத்திரத்துக்காக பால் கொடுக்கறது. இது மாதிரி அக்னிஹோத்திரத்துல தன் பால் உபயோகப்படணும்னு விரும்பி அதுவா இருக்கு. நான் இஷ்டம் வரல. ஏன் அக்னிஹோத்திரத்துக்கு இந்த பால் போகணும்னு அது ஏன் நினைக்கிறது அப்படின்னா, அப்படின்னு ஒண்ணும் உங்களுக்கு புரிய. நீங்க பண்றதோ
இந்த புதுசா வந்த சுவாமிஜிகள்லாம் சொல்லி கொடுக்கறது அக்னிஹோத்திரம் இல்லை. அக்னிஹோத்திரத்தோட சொரூபம் தெரிஞ்சுக்கணும்னா யாராவது தீட்சிதா யாகம் பண்ணவாளாத்துல அக்னிஹோத்திரம் பண்றதே போய் பாருங்க, அப்பதான் புரியும். அதுக்கு என்ன விசேஷம்னா வேதம் மட்டும் இந்த இடத்த சொல்றது. சாயம் யாவானஷ்டவை தேவா பிராதர்யாவானஷ்டாக்னிஹோத்ரிணோ கிருஹமாகச்சந்தி. எந்த குடும்பத்துல எந்த வீட்டுல அக்னிஹோத்திரம் நடக்கிறதோ அந்த வீட்டுக்கு சாயங்காலம் அக்னிஹோத்திரம் நடக்கிற சமயத்திலையும் கார்த்தாலம் அக்னிஹோத்திரம் நடக்கிற சமயத்திலையும் 33 கோடி தேவதைகளும் வந்துருவா. இதான் விஷயம். இந்த பாண்டுரங்கன் கதை எல்லாரும் சொல்றாலும் இப்ப கொஞ்சம் பிரசித்தமா இருக்கு. இந்த புண்டலீகன் ஒருத்தன் கதை சொல்லுவா. அவன் அப்பா அம்மாவை கவனிக்கல, பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னு அவன் போனான், காசிக்கு போனான். இவன் அப்பா அம்மாவும் காசிக்கு போனா, பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னு அவனும் காசிக்கு போனா. அப்பா அம்மா நடந்து வந்தா இவன் ஏதோ செலவழிச்சு பொண்டாட்டிக்கு ஒரு குதிரை வாங்கி அதில் உட்காந்து வச்சு அவளை ஆயிடுச்சுன்னு போனான். இப்படி எல்லாம் கதை வரும். அந்த புராணத்துல ஒரு இடம் வர, ஒரு கிராமத்துக்கு போய் அவ தங்கறா. தங்கினா ஒரு ரிஷி, அந்த ரிஷியினுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தங்கினால் சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அந்த ரிஷி குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு விபூதி எடுத்துட்டு அப்படி சாயங்காலம் வந்து சூரியனை பார்த்தா. பொதுவா அந்த காலத்துல எல்லாம் மணி என்னன்னு கேட்டா உடனே சூரியனை பார்ப்பா. இது ஒரு ஆச்சரியமான டெக்னாலஜி. மணி என்னன்னு கேட்டா சூரியனை பார்த்தா கரெக்டா சொல்லலாம். அத நிரூபிக்கிற மாதிரி ஜெயசிம்மன்னு ஒரு ராஜா ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல ஜந்தர் மந்தர்னு ஒன்று நிர்மாணம் பண்ணியிருக்கான். நீங்க போனா பாருங்க. இந்த சூரியனோட கிரணங்கள் விழறத்தை வச்சிருந்து மணி என்ன அப்படிங்கிறத தீர்மானம் பண்றது. அப்படிலாம் நம்ம ஸ்டாண்டர்டு டைம்னு வச்சாலும் இப்ப அருணாச்சலத்துல கார்த்தால 4 மணிக்கு உதயம். பொம்பாயில போனேன்னா ராத்திரி 7:45 தான் அஸ்தமனமே நம்ம டயத்துக்கு. இந்த கரெக்டா 6 மணிக்குள்ள வந்துட்டு போறதுங்கிறது நம்ம பிரதேசங்கள் தான். இவர் சூரியனை பார்த்தார். அவர்கிட்ட போய் கேட்டான், கங்கை காசி இங்கேருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்னா அவர் சொன்னார் 10 மைல் இருக்கும்னு, 10 யோஜனை இருக்கும்னு சொல்லிக்கிறான்னா நாம் போனது இல்லைன்னா இன்னும் ஆச்சரியப்பட்டான். என்னடா எங்கேருந்து எங்கேயோ நாம வரோம், மகாராஷ்டிரா எங்க இருக்கு, காசி எங்க இருக்கு, காசிக்கு பக்கத்துல இருக்கார், இவர் காசிக்கு போனது இல்லைன்னு சொல்றாருன்னு இவன் யோஜனை பண்ணிட்டே இருக்கிறதே. ஒரு 7 சண்டால ஸ்திரீ இவன் கண் முன்னாடி அவன் வீட்டுக்குள்ள போனான். சண்டால ஸ்திரீ. ஓஹோ, சாயங்காலம் அடுத்துனா இந்த பழக்கம் வேற இருக்கு போல இருக்கு, நாம இங்க தங்கறதுக்கே லாயக்கு இல்லாத வீடு போல இருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஒரு 15 நிமிஷத்துல 7 அப்சர ஸ்திரீக்கள் வெளியில வந்தா அந்த வீட்டுல இருந்து. எனக்கு புரியல. போறத்தே சண்டால ஸ்திரியா போனா, வரத்தே திவ்ய சுந்தரியா வர. என்ன நடக்கிறது இந்த வீட்டுல? சில இடங்கள்ல போறத்தே ஒரு பெரிய கடை மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள போறதே அலங்காரம் இல்லாம போயிட்டு வெளியில வரதே அலங்காரம் பண்ணின்னு வரா பத்தியா. அது மாதிரி இது என்ன பியூட்டிஷியன் ஷாப்பா அது? போறது நான் கொஞ்சம் கௌரவமா சொல்றாங்க. சவரம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துக்கிறது இதுல கல்யாணத்தன்னைக்கு மனையில அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கை. இந்த தீட்டெல்லாம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. என்ன கேசஸ்மஸ்ரூபத்தே நகா நிகிருந்தத்தே ததோதாவத்தே ஸ்நாதி, இதெல்லாம் வேதம் சொல்ற நேரு விஷயம். நகத்தை கிள்ளினாலோ கேசத்தை கட் பண்ணாலோ குளிக்கணும், குளிக்கலன்னா சுத்தி கிடையாது அப்படிங்கிற. உள்ள போய் பார்க்கிறார், இவர் அக்னிஹோத்திரம் பண்ணி முடிச்சிருக்கார். அப்பதான் அவர்கிட்ட கேட்டார், என்ன நடக்கிறது அப்படின்னா. இவ வந்து நான் எங்கிட்ட நீ கேட்ட கங்கை காசி எவ்வளவு தூரம்னு கேட்ட, 10 யோஜனைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிறான்னு நீ என்ன சந்தேகப்பட்ட, நான் ஏண்டா காசிக்கு போகணும்னு கேட்டாரு. இதோ இப்ப வந்தாலே இவா தான் 7 நதிகள். கங்கேச்ச யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்னு சொல்லக்கூடிய 7 புண்ணிய நதிகள். பகல் முழுக்க பாபிகள்லாம் ஸ்நானம் பண்ணி
தன்கிட்ட உள்ள பாபத்தெல்லாம் இந்த நதிகள்ல விட்டுட்டு போயிடுறான். இவா முழுக்க அசுத்தமாயிடுறா. சாயங்காலம் இங்க வந்து இந்த அக்னிஹோத்திரத்தை தரிசனம் பண்ணி சுத்தமாறாளவாள். இவா மட்டும் இல்ல, 33 தேவதைகளும் வரார்கள் அப்படின்னு அவர் ஒரு சரித்திரம் சொல்றார். அந்த அக்னிஹோத்திரத்துக்கு அவ்வளவு மதிப்பு. அதனால இது பாலை கொடுக்கறதுக்கு வந்திருக்கின்றேன்னார் வசிஷ்டர். நான் வேற மாடு தரேன், அதுக்கு மேலாண்மை இது வேற. அது என்னோட மாடு இல்லை, என்னோட சொந்த மாடு கிடையாது. அதுவா வந்து இங்க இருக்கு. வெறும் மாடும் கிடையாது. நீ கூப்பிடு, அது விருப்பப்பட்டா நீ அழிச்சுன்னு போன. உன்னை என்ன போனா கொள்ளையில போய் அதை கூப்பிடாம, அதை கேட்காம, அதை கயத்தை பிடிச்சு அவிழ்த்துன்னு வந்தான். தரதரன் பிடிச்சு இழுத்துன்னு வந்தான். அது வசிஷ்டரை பார்த்த உடனே நின்னுட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு, நான் உங்க ஆசிரமத்துல இருக்கணும்னு தானே வந்தேன், என்ன இவரோட போச்சொல்லிட்டேலான்னு. நான் சொல்லலேன்னா. அப்புறம் இவர் என்ன பிடிச்சி இழுத்துன்னு போறாரு சொன்னாரேன்னா. நான் உன்னை அனுமதி தான் கேட்க சொன்னேன், நான் அனுமதி கொடுக்கலன்னா. நீங்க அனுமதி கொடுக்கலையான்னு கேட்டது இல்லைன்னார். அப்ப நான் என்ன காப்பாத்திக்கலாமான்னு கேட்டுறது. காப்பாத்திக்கலாம்னா உடம்பு அப்படி சிலிர்த்துன்றது. 10,000 வீரர்கள் ஆயுதத்தோட குதிச்சான். குதிச்சு விஸ்வாமித்திரர் படைய துவம்சம் பண்ணிட்டான். இவர் என்ன பண்ணினார், திரும்பி ஒரு தடவை வந்தார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் தபஸ்னால தோத்து போனார். அப்ப விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறார், திக்பலம் கத்திரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம். வெறும் உடம்பு பலம் மட்டும் பலம் கிடையாது, அறிவு பலம் தான் பலம். எல்லாரும் திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாடு வல்லரசாகணும்னா, ஒரு நாடு முன்னேற்றத்தை அடையணும்னா, மனித சமூகம் உயரணும்னா அதற்கு வெறும் உடம்பு பலம் மட்டும் போராது, அறிவு பலம் வேணும். நம்ம தேசத்துல பண்ணின பெரிய தப்பு, ஏன் சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம தேசம் பின்தங்கினது, நாசமா போச்சு, டெவலப் ஆகிறதுக்கே இவ்வளவு நாள் ஆச்சு, இப்பயே ஈஸியா டெவலப் ஆகுதுன்னா அந்த சிஸ்டத்தை சொல்றேன். அறிவாளிகளா உள்ளவாளுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கிடையாது. நீ ரிசர்வேஷன் நீ யாருக்கு வேணாலும் சீட்டு கூடாது, உன்னோட இஷ்டம். 100க்கு 100 மார்க் வாங்கின எனக்கு சீட்டு இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதுதான் இந்த கேள்வி. நீ எத்தனை பேருக்கு வேணாலும் சீட்டு கொடு, யாரை வேணாலும் படிக்க வை, அது கவர்மெண்டோட இஷ்டம். நான் 100 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு சீட்டு இல்லைன்னு எப்படி நீ சொல்லலாம்? அதை நீ பண்ணினத்தினாலதான் இங்க உள்ளவாள்லாம் வெளியில போயிட்டான். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், ரொம்ப பேருக்கு அது புரியாது. இப்ப அமெரிக்கா நம்ம கிட்ட எதுக்காத்துக்கு காரணமே அங்க பாதி கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கிறதுனாலதான். நாசால வேலை செய்யறதுல 50% இந்தியர்கள். அந்த பயம் வாழ்க்கை இருந்துட்டே இருக்கா. அந்த அந்த இன்னொரு நாடு என்ன, இஸ்ரேல் டீ இந்தியா டீன்னா வாழ்க்கை பயமே. டெக்னாலஜிக்காக இந்த அறிவுங்கிறது அதுதான் பலம். இது பாரத ராமாயணம் சொல்றது, பாரதம் சொல்றது. திக் பலம் கத்திரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம். சரீர பலம் பலம் கிடையாது, அறிவு பலம் தான் பலம். அந்த அறிவு பலத்தை நான் சம்பாதிச்சுப்பேன்னு காயத்ரியை ஜபம் பண்ண ஆரம்பிச்சா. அந்த கட்டத்துல இவர் தபஸ கெடுக்கிறதுக்காக மேனகேங்கிற ஒரு பெண்ணை அனுப்பிச்சான் இந்திரன். இவர் 2000 வருஷம் தபஸ் பண்ணி முடிச்சிருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு நதியில ஸ்நானம் பண்ணுவார் ரெகுலரா. அந்த இடத்துக்கு மேனக வந்தார். அவளை பார்த்த உடனே திவ்ய சுந்தரியா இருந்தால். இந்த காடோ ஏகாந்தமா இருக்கு, இவ யாரு என்னன்னே தெரியல. அம்மா நீ யாரு? காத்வம் சர்வானவத்தியாங்கி கிமத்வம், இவ்வளவு அழகா உள்ள நீ இங்க என்னத்துக்கு வந்திருக்க? தனியா வந்தையா, கூட யாராவது வந்திருக்காளா? சில பேர் பேசும்போதே அவளுடைய அசட்டுத்தனம் வழியறது தெரியும். அது மாதிரி இவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவ சொன்னா, இப்படி ரொம்ப போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம், உங்க ஆத்துல இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு. ஏன் இத்தனை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறேன்? நான் உங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு தான் வந்திருக்கேன்னா, ரா இல்லை பகல் இல்லைன்னு 10 வருஷம் சந்தியானம் கிடையாது, ஸ்நானம் கிடையாது, காலம் போனது தெரியாம குடும்பம் நடத்தினார். ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து காமிச்சார் மேனக.
அப்பதான் விஸ்வாமித்தர் முயற்சிக்கிறார். பழைய காலத்துல ரவிவர்மான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படங்கள்லாம் வரைஞ்சிருக்கார். அதை பார்த்தவாளுக்கு தெரியும். மேனக அப்படி குழந்தைய காமிப்பர், இப்படின்னு பரவர். விஸ்வாமித்திரா அங்க அந்த அந்த போஸே எப்படி இருக்குன்னா, இவ குழந்தை எப்படின்னு காமிச்சா இப்படின்னு, இப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இதை முன்னாடின்னா சொல்லி இருக்கணும். அவ சொன்னா இது எனக்கு சம்பந்தம் கிடையாது, உன் தபசை கெடுக்கிறதுக்கு தான் நான் வந்தது, உன் தபசு கட்டு போச்சு, இந்தான்னு குழந்தைய கையில கொடுத்துட்டு அவ போயிட்டா. இவ கணக்க பாக்குறார், இவருக்கு தபசு 2000 வருஷ தபசும் போயிடுது. இப்படி காமத்தினால வீணா போனோமேன்னா அந்த குழந்தைய அப்படியே போட்டுட்டு அவரும் போயிட்டார். போனா சாகுந்தல பறவைகள் அப்படின்னு சில பறவைகள். இந்த நமக்கெல்லாம் அந்த உயிரோட்டத்தோட வாழறது கனெக்ட் ஆனது கட் ஆயிடுச்சு. நான் குற்றாலத்துக்கு ஒருத்தர் கூட்டிருந்தாருன்னு பேருங்க. மலை மேல உள்ளவர் அவர். இந்த நம்ம நார்மலா குளிக்கிற அறிவு இல்லை, அது இன்னொரு பக்கம். அது ஒரு காடுகள் வழியா போகணும். அவரோட ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டிருந்தார். நான் போனேன். அங்க ஒரு காவலாளி வாட்ச்மேன் இருந்தா. ஒரே நிசப்தமா இருந்தது. அங்கேயும் ஒரு அறிவு இருந்தது. இந்த மாதிரி நிசப்தத்துல பூச்சி புழுக்கள்லாம் இருக்க, பாம்புகள்லாம் உண்டான நிறைய ராஜநாகங்கள்லாம் உண்டுன்னார். இதுல எப்படி நீங்க சேஃப்டியா இருக்கேன்னா, ஒரு ஒரு ஏதோ அப்படின்னா ஒரு சவுண்டு கொடுத்தார் அவர். ஒரு 10 பெரிய சைஸ்ல உள்ள கோழி மாதிரி வந்தா என்னை பார்த்து பக்கம் குலைக்கிறது. இது மாதிரி யாராவது அந்த வீட்டுக்காரனை தவிர வெளியிலேருந்து ஒரு புழு பூச்சி வந்தா கூட அது கரெக்டா சத்தம் போடும், காமிச்சு கொடுக்கும். அது மாதிரி பறவைகள். அது பாம்பு கடிச்சாலும் அதுக்கு விஷம் ஒண்ணும் பண்ணாது. இது மாதிரி எத்தனையோ வகைகள் இருக்கு, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதுல சாகுந்தலம் மனிதனோட இணைஞ்சு பழகிற பறவை. இந்த இந்த குழந்தைய சுத்தி அது இருக்க, அங்க காட்டுக்கு போன கண்வர் இந்த குழந்தையோட அழகுரல்ல கேட்டுட்டு அங்க போய் பார்த்தா அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய தூக்கின்னு வந்தார். சாகுந்தல பறவைகளுக்கு மத்தியில இந்த குழந்தை கிடைச்சதுனால இவனுக்கு சகுந்தலான்னு பேர். பட்சிகளுக்கு மத்தியில கிடைச்சதுனால அதை எடுத்து இவரை வளர்க்கிறார். இவள் சத்திரிய பெண் தான் அப்படின்னு உடனே துஷ்யந்தன் சொன்னான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாயான்னு கேட்ட. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறாயா அப்படின்னா. அவ சொன்னா, எங்க அப்பா வெளியில போயிருக்க அப்படின்னா. அவன் சொன்னான், சத்திரியர்களுக்கு அனுமதி தேவை கிடையாது, காந்தர்வ விவாகம்தான் அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட இருந்தாங்கிற பிறந்து இந்த சரித்திரம். மேல இவருக்கு பரதன்கிற குழந்தை பிறந்து இவன் எப்படி விட்டுட்டு போனா அந்த சகுந்தலை. இதை வச்சுதான் சாகுந்தலம்னு ஒரு நாடகம் பண்றான் காளிதாசன். இந்த சப்ஜெக்டை வச்சுதான். இது மாதிரி நிறைய சொல்ல போனா காளிதாசனோட அந்த சாகுந்தலம் படிக்கிறதுக்காகவே சம்ஸ்கிருதம் வாசிக்கிறது அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா வியாசரும் அதுக்கு போட்டியா தான் சொல்றார், அதை வர்ணிக்கிற இடங்கள்லாம். நாளைய தினம் அந்த பரதனோட வம்சம், அதுல யயாதின்னு ஒரு ராஜாட்ட வந்து 2ஆ பிரிஞ்சு குருவம்சம்ங்கிற இந்த குருவம்சம் உண்டாகி அதுல சந்தனு பரியந்தம் டைம் எவ்வளவு போட்டோ அது பரியந்தம் கதை.